பார்க்கிலோ உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நீ கடந்த வருடம் இருந்த குணத்தை காட்டிலோ இந்த வருடத்திலே உன் குணம் உத்தமமாய் மாற வேண்டும். கடந்த வருடத்துல வச்சிருந்த குணத்தை போல இந்த வருடத்துல வச்சிருந்தினா ஆண்டவருடைய கரத்துல எதையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இங்கே ரூத் ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம், ரூத் ஒரு மேன்மைக்கு வர காரணம், ஒரு வயல்வெளியிலே, போவாசுடைய வயல்வெளியிலே பொறுக்கி கொண்டிருந்த அவர்கள் கொண்டு போகிற அந்த கோதுமைகளில் இருந்து சிந்தப்பட்ட அந்த கோதுமையை பொறுக்கும்படியாய் கடந்து போன அவளை கர்த்தர் ஏன் ஆசீர்வதித்தார் என்றால், அவள் முந்தின நற்குணத்தை பார்க்கிலோ பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருந்தது. கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷியை ஆசீர்வதிக்க அவனுடைய தோற்றம், அவனுடைய படிப்பு, அவனுடைய அழகு, அவனுடைய ஞானம் முக்கியம் அல்ல, அவனுடைய இருதயம் தான் முக்கியம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. என் தேவன் என் படிப்பை வைத்து ஆசீர்வதித்தார், என் தேவன் என் அழகை வைத்து ஆசீர்வதித்தார், என் தேவன் என் ஞானத்தை வைத்து ஆசீர்வதித்தார், என் தேவன் என்னுடைய பேக்ரவுண்டை வைத்து ஆசீர்வதித்தார் என்று ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. ஏனா இவைகளை எல்லாம் கொடுத்தது என் தேவன். ஹல்லேலூயா. ஒரு மனிதனை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால், ஒரு மனிதனை அவனுடைய குணத்தை பார்த்துதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பார்த்து ஆசீர்வதிக்கிறார்? குணத்தை பார்த்து. மனுஷனோ முகத்தை பார்ப்பான். வெளி தோற்றமே கர்த்தருக்கு தேவையில்லைங்க. வெளிப்புறமான அழகு அவருக்கு. நம்ம மேக்கப் போட்டுக்கிறோம், இதை போட்டுக்கிறோம், அதை போட்டுக்கிறோம், அது தவறு அல்ல. அதுக்காக நம்ம பிச்சைக்காரி போல இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. டேனியல் பீட்டர் சொன்னது போல, நாங்கள் ஆல்டரில் வந்து நிற்கும் பொழுது வெள்ளையும் சொல்லையுமா தான் நிற்போம். ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் படுகிற பாடு. அல்லேலூயா. நரேன் சொன்னது போல, இந்த உலகத்தில் எல்லாத்தையும் செஞ்சிடலாம், ஊழியத்தை செய்கிறது தான் ரொம்ப கடினம். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரருடைய கஷ்டம் யாருக்கு தெரியும்னா, ஊழியக்காரங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு தான் தெரியும். அன்பான தேவ பிள்ளைகளே, நான் ஒரு சாட்சியை சொல்ல முடியும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் என் பிள்ளைங்கள்லாம் கேட்டாங்க, உனக்கு கிறிஸ்மஸுக்கு நான் கலர் கலராய் நான் சாரி உடுத்தி நிற்கும் பொழுது, அக்கா எந்த கடையில் தான் எடுக்கிறாங்க தெரியலையே அப்படி நீங்கள் யோசித்து இருக்கலாம். ஆனால் சொல்கிறேன், இந்த கிறிஸ்மஸ்ஸு இந்த பண்டிகைக்கு நான் ஒரு புடவை கூட எடுக்கல. அல்லேலூயா. எனக்கு பார்த்தீங்கன்னா 6 புடவையை மற்றவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. அல்லேலூயா. சும்மா எடுத்து கொடுப்பாங்களங்க? சொல்லுங்களா? யாராவது யாருக்காவது சும்மா செய்வாங்களா? என் பிள்ளைங்க கேட்டாங்க, உனக்கு மட்டும் டிசைனாக வருதே, வரதெல்லாம் அழகாக இருக்குது. அப்போ நான் சொன்னேன், அவ்வளவு தேவ சமூகத்திலே நான் காத்திருந்து அவருடைய அபிஷேகத்தை நான் சுமக்கிறபடியினால தான் இந்த கனம், இந்த மகிமை. யாரும் யாருக்கும் சும்மா கொடுக்க மாட்டாங்க. சும்மா உனக்கு வருதுன்னா அது தவறான வழியில வருகிறதா இருக்கும். ஆனா ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை தேடி ஒரு காரியம் வருகிறது என்றால் கர்த்தருடைய அபிஷேகம் அவர்கள் மீது இருக்கும் பொழுதுதான். அல்லேலூயா. கரங்களை தட்டி, நான் கிறிஸ்மஸுக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, சாரி, நியூ இயருக்கு கட்டியிருந்த எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் போய் செலக்ட் பண்ணலங்க. எனக்கு அவங்க பார்த்து 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 செலக்ட் பண்ணி, எனக்கு இது நல்லா இருக்கும், அழகா இருக்கும். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் தெய்வத்தினுடைய அபிஷேகத்தை நான் சுமக்கிறபடியால், என் தெய்வத்தை நான் சுமக்கிறபடியால், இந்த கழுதையின் மீது என் இயேசு என் இரட்சகர் அமர்ந்திருக்கிறபடியால் இந்த கனம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா நான் இதை சொல்றேன்? நீங்க நினைக்கலாம், நிறைய காணிக்க வந்துச்சு போல, எல்லா கடையிலும் போய் டிசைனா பார்த்து எடுத்திருக்கிறாங்க, நல்லா செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. அப்படி என்கிட்ட இருக்கிறத பார்த்தீங்கன்னா, நிறைய பிள்ளைகள் என் மீது வைத்த அன்பின் நிமித்தம் எடுத்து கொடுத்தது தான். அல்லேலூயா. திருமண நாளுக்கு, பிறந்த நாள், இல்லாதவர்கள் தான் அன்பா எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்? அவர்களுக்காக நான் செபித்த செபம், அவர்களுக்காக நான் பட்ட பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். என் பிள்ளைங்க கேட்பாங்க, உனக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுது, எங்களுக்கு வரல. நான் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை,
இன்னும் தேவ சமூகத்துல மற்றவர்களுக்காக நீ காத்துரு. உன்னை தேடி கனம் வரும், நீ தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு சகோதரி அனுப்பம்பட்டில் இருக்கிறவங்க அவங்க ஒரு சாரி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஹெல்லிஸுக்கு ஒரு வீட்டுக்கு கேரளுக்கு அவங்க வருஷந்தோறும் எனக்கு பார்த்து பார்த்து எடுத்து கொடுப்பாங்க. அங்கே போகும் பொழுது வனிதா 2 சாரி எனக்கு எடுத்து கொடுத்தா. அல்லேலூயா. இல்லாமையில் இருக்கிற பிள்ளை தான். ஏன் எனக்கு அவ செய்யணும், ஏன் அவ எனக்கு பண்ணணும்? அவளுக்கு நாங்கள் செய்த அந்த நன்றியை நினைத்து தான். அல்லேலூயா. அவளுக்கு நாங்கள் செஞ்ச எத்தனையோ பேருக்கு நாங்கள் மறைவாய் செய்திருக்கிறோம். வெளியரங்கமா செய்யறதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, செய்யற காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அல்லேலூயா. இதை நாங்க இவங்களுக்கு செஞ்சோம், இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாது என்று எத்தனையோ பேருக்கு நாங்கள் விதைத்து இருக்கிறோம். எத்தனையோ பேர் நல்லா இருக்கணும் என்பதற்காகவே எங்களுடைய வாழ்க்கை எத்தனையோ நேரத்தில் நாங்கள் வருத்தி கொண்டிருக்கிறோம். அதனால தான் இந்த மேன்மை கனம். அல்லேலூயா. கரங்களை தட்டி. இந்த காலத்துல யாரும் யாருக்கு சும்மா செய்ய மாட்டாங்க, உண்மைதானே? இப்பெல்லாம் எல்லாரும் உஷாரா இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல பாத்தீங்கன்னா மத்தியில வந்திருக்கிற சிவகாமி அவங்க பால் காய்ச்சும் பொழுது எனக்கு என் கணவருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அவங்க சும்மா எடுத்து கொடுக்கல, வேற ஒரு சபைக்கு போறவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கலாம், அது எனக்கு தெரியல. ஆனா ஏன் காரணம் என்னன்னா அவங்களுக்காக நான் அதிகமாய் செபித்திருக்கேன். அவங்கள நீங்க கேட்டு பாருங்க. அவங்க மருமக இங்கிருந்து அவங்க வீட்டுக்கு போவே மாட்டேன்னு முரட்டாட்டுத்தனம் பண்ணுச்சு. எந்த ஊழியக்காரங்களும் செய்ய மாட்டாங்க. அதை இழுத்து எங்க கூட உட்கார வச்சு வீடு வீடா அந்த தெருவில் நாங்கள் வீடு பார்த்தோம். அல்லேலூயா. எந்த ஊழியக்காரங்களும் எந்த சபையில் இருக்கிற எந்த பாஸ்டர்மாரும் எந்த பாஸ்டர்மாவும் செய்யவே மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கொண்டு போய் அங்கே வச்ச பிற்பாடு தான் இன்னைக்கு மேலே வீடு கட்டி அந்த பிள்ளை கொடுத்தனும். இன்னைக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பமா இருக்கிறாங்க. மகன் மருமகள் பேர பிள்ளைகள் கர்த்தர் இணைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் எங்களுக்கு செய்யறாங்கன்னா சும்மா வராது, நற்குணத்தை கண்டுதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நான் எடுத்துட்டே இருக்கும் பொழுது நோட்ஸ் ஃபுல்லா எடுத்துட்டேன், வசனம் ஃபுல்லா எழுதிட்டேன். ஆண்டவர் நிறுத்து சொல்லி டகால்னு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து இதை பிரசங்கி சொன்னார். அப்போ நம்ம கிட்ட எது குறைவா இருக்கோ அதை குறித்து தான் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவளுடைய முந்தின நற்குணத்தை காட்டிலோ அவளுடைய பிந்தின நற்குணம் எப்படிப்பட்டதா இருந்தது? உத்தமமா இருந்தது, உண்மையா இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது உத்தமனுக்கு கர்த்தர் துணையாங்க. ஒரு மனிதன் உத்தமமா இருக்க ஆரம்பிக்க அவன் நினைச்சிட்டா, உத்தமமா இருக்க அவன் பழக்குவிக்கப்பட்டுட்டால் அவனுக்கு யார் துணையா இருப்பானா? ஆண்டவர் துணையா இருப்பார். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவன் அவனுக்கு எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் துணையாய் வந்து நின்று விடுவார். கரங்களை தட்டி. ஒரு மனிதன் உத்தமமா இருக்கும் பொழுது அவனுக்கு மறைவா எவ்வளவு சூழ்ச்சிகள் நடந்தாலும் அவனை வீழ்த்தணும்னு எத்தனை பேர் எழும்பினாலும் அவங்கள ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது, அசைக்க முடியாது. ஏனென்றால் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. நீங்க உத்தமமா இருந்து பாருங்க, நற்குணம் உள்ளவர்களா இருந்து பாருங்க. ஆண்டவரே, கடந்த வருடம் முழுவதும் என் குணம் பேய் குணமா இருந்ததுப்பா. கடந்த வருடம் முழுவதும் எல்லாரையும் நான் குறை சொல்லி வாழ்ந்துட்டேன். கடந்த வருடம் முழுவதும் எல்லாத்தையும் குற்றம் கண்டுபிடிச்சு வாழ்ந்துட்டேன். கடந்த வருடம் முழுவதும் ஏதாகிலும் கிடைக்குமா, யாரைய பத்தியாவது பேசலாமா என்று வாழ்ந்துட்டேன். ஆனா இந்த வருடத்துல நான் அப்படி இருக்க கூடாது. என் குணம் நற்குணமாய் மாற வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய குணத்தை போல என் குணத்தை மாத்துங்க ஆண்டவரே. உங்க சுபாவத்தை போல என் சுபாவத்தை ஒரு மனிதன் ஆசீர்வதித்து உயர்த்தப்பட முதலாவது அவனுக்கு வேண்டிய தகுதி என்ன தெரியுமா? அவனுடைய குணம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவபிள்ளை, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் என் பரிசுத்தம் அதெல்லாம் முக்கியம்தான், நான் நிறைய பைபிள் படிக்கிறேன் அதுவும் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. நான் நிறைய ஆராதிக்கிறேன் அதுவும் முக்கியம்தான். அதையெல்லாம் காட்டினோம் நற்குணம் மிக மிக முக்கியம். அல்லேலூயா. இந்த நாய் குணம், பேய் குணம், பிசாசு குணத்தெல்லாம் தூக்கி போடு. அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திக்குவீங்களா? மாத்திக்கிறேன்னு சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லு. மாத்திதான் ஆகணும். இனி வருகிற காலத்துல மாறலன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரு.
நான் அப்படியே இருப்பேன். அசையாத கல்ல போல. ஒரு கிரைண்டர் ஆட்டுற கல்லு கூட உதவுதுங்க மாவரைக்கு. அல்லேலூயா. ஆமா, அது கூட உதவுது. இன்னைக்கு நமக்கு நம்ம கர்த்தருக்கென்று ஒரு யூஸுக்கும் இல்லாத இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை இந்த ஆலயத்துல பெறுகிறோம். எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். ஆனா இன்னைக்கு ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோம் என்ற கேள்விதான். எவ்வளோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்கிறாரு. எங்க வந்து செஞ்சாரு? எங்க வந்து செஞ்சாரு? ஆலயத்துல வந்து, ஆலயத்துல அவரை தேடும் பொழுது, ஆலயத்துல அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இறங்கி வந்து பதில் கொடுக்கிறார், அற்புதம் செய்கிறார். அப்ப அந்த ஆலயத்திலே நம்ம இன்னும் என்ன செய்யலாம்? தேவனுக்காக என்ன செய்யலாம்? தேவனுக்காக எப்படி எழும்பலாம்? தேவனுக்காக எப்படி பயன்படலாம்? தேவனுக்காக என்னென்ன காரியங்களை செய்யலாம் அப்படி என்பதை நம்ம செய்யணும்ன்ற அந்த வாஞ்சை நமக்குள்ள என்ன ஆக மாட்டுது? வரமாட்டுது. இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த ரூத்துவை கர்த்தர் ஆசீர்வதித்த காரணம் என்ன தெரியுமா? அவளுடைய நற்குணம். நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த வயல்வெளியில அந்த கோதுமை பொறுக்க போனவ அந்த வயல்வெளிக்கே சொந்தக்காரியா மாறிட்டா. அல்லேலூயா. சுதந்திரவாளியாய் மாறிட்டா. காரணம் என்ன? அவளுடைய நற்குணம் ஒன்றுதான். அல்லேலூயா. அவளுடைய நல்ல குணம் ஒன்றுதான். அல்லேலூயா. நல்ல மனசு அவளுக்கு இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், உங்க மனசை, உங்க குணத்தை, உங்க இருதயத்தை மாத்தாத வரையிலும் எதுவுமே புதுப்பிக்கப்படாது. அல்லேலூயா. சில பேருக்கு நாய் குணம் இருக்கும், பார்த்துருக்கீங்க? நாய் எப்ப பாரு வவ்வு வவ்வு வவ்வுன்னிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அது போலதான் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்கும். குடும்பத்துல இருக்கும், சபையில இருக்கும், நம்ம செய்கிற வேலை ஸ்தலத்துல இருக்கும், நம்ம பண்ற பிசினஸ்ல பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது. ஆனா நமக்குள்ளே ஒரு நற்குணம் இருக்குமானால் அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணி கொண்டு போகணும் என்ற காரியம் தான் நமக்குள்ள இருக்கு. சில பேர் எப்ப பாரு ப்ரெஷராகவே இருப்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா பிபிலாம் ஹை லெவலுக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பார்த்து பார்த்து பொறாமப்பட்டே பிபி ஏறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் நான் இதை சாப்பிட்டு அதை சாப்பிட்டு இதனாலலாம் இல்லை, நம்மளுக்கு பிடிக்காத ஒருத்தரை பார்த்து அவங்க வளர்ச்சியை பார்த்தாலே பிபி ஹை லெவல்ல ஏறிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க மட்டும் சபையில முன்னாடி இருக்காங்களே, அவங்க மட்டும் பாஸ்டர்மா கூட இருக்கிறாங்களே, அவங்க மட்டும் இப்படி இருக்காங்களே, அவங்களுடைய நற்குணத்தை கண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கரத்தை தட்டி. கடந்த நாள் கிறிஸ்மஸ் அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்னா, பிள்ளைங்கள்லாம் இரவும் பகலும் உழைத்தது. அப்போ ஆசையாக என்கிட்ட வந்து என்னால் சுத்தமாக முடியல. கிறிஸ்மஸ் முடிஞ்சு ஆராதனை முடிஞ்சு கொஞ்சம் விட்டா படுப்போமா அப்படின்ற சமயத்தில் எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போன்னு பிள்ளைங்க ஆசையாக கேட்கும் பொழுது உண்மையாய் உழைக்கிற பிள்ளைகளை நம்ம என்கரேஜ் பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. அப்போ என்னன்னா, சரி மழை வேற ஒரு பக்கத்தில். எங்கள் வீட்டில் அவரை கூப்பிட்டா மழை வருது, குளிருது, நான் எங்கேயுமே வரமாட்டேன்னு படுத்துட்டாரு போத்திட்டு. சரி, நானும் அப்படி சொன்னால் பிள்ளைகளுடைய இருதயம் என்ன ஆகிடும்? அவங்கள இன்னும் உற்சாகப்படுத்தணும். பிள்ளைங்க இந்த வாலிப காலத்தில் எப்படி எப்படியோ வாழுகிற காலகட்டத்தில் அதுங்க எல்லாத்தையும் விட்டு ஊழியம் நைட்டும் பகலும் இந்த லைட்டெல்லாம் செட் பண்ணது, இந்த ஒயிட் வாஷ் பண்ணது, டெக்கரேஷன் பண்ணது, இரவும் பகலும் கண் விழித்து அந்த பிள்ளைகள் உழைத்ததை நான் பார்க்கும் பொழுது உண்மையாலேயே இப்படிப்பட்ட காலத்தில் இந்த பிள்ளைகள் இப்படியாய் கர்த்தருக்கென்று நிற்கிறார்களே என்று எனக்கு அந்த நேரத்தில் டயர்டு தெரியல. நான் நாய் மாதிரிலாம் குலைக்கல. சரி போகலாம், எங்க நீங்களே யூஸ் பண்ணுங்க, எங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்கே போகிறது தெரியல, ஏறி உக்காந்துட்டோம் வண்டியில். உடனே பிரதருக்கு ஃபோன் பண்ணோம், இருக்கவே இருக்கு, நமக்கு ஒரு வண்டியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. வண்டியை மட்டும் இல்லை, நல்ல பிரதரையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கரங்களை எப்போ கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டார், எங்களுக்கு முன்னாடி அவர் உற்சாகமாக இருப்பார். அல்லேலூயா. வண்டியில் ஏறி உக்காந்துட்டோம், குளிருது, எங்கே போகிறோன்னு தெரியல, போகிற இடம் தெரியாத போனோம். என்ன கேட்குறாங்க, அவங்க என்ன கேட்குறாங்க, எங்கே போகிறதுன்னு தெரியல. எனக்கு எங்கேயாவது என்னை கூப்பிட்டு போங்க, உங்கள் கூட நான் வந்துட்டேன். அப்போது நாங்கள் எங்கே போனோம்னா, இங்கே சாந்தோம் போனோம். சாந்தோம் சர்ச்சுக்கு போனோம். உள்ளே போய் அப்படியே சுற்றி பார்த்தோம் கொஞ்ச நேரம். நாங்கள் போனதே லேட்டு, துரத்துனாங்க, போ 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 போ. இருந்தாலும் கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி போயிட்டு இருக்கிற வழியில் அன்பான சகோதரர் யுவராஜ் எங்களுக்கு கால் பண்ணார். என் கணவருக்கு பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு நல்ல நித்திரை,
அவர் அட்டன் பண்ணலை. அப்புறம் எனக்கு பண்ணார், நந்தாவுக்கு. எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டார். ஏன்னா அவர் எப்பவுமே கிறிஸ்மஸ்க்கு ஜெபம் பண்ணிவிட்டு எங்களுக்கு கேக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவோம். அப்போ நாங்கள் வீட்டில் இல்லை பிரதர், நாங்கள் வெளியே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படியான்னு சொல்லி அவர் கேட்டுட்டு என்ன பண்ணாருன்னா, சரி நீங்கள் எங்கே இருக்கிறீங்க சொல்லுங்கள், அங்கே வரேன் அப்படின்னு சொன்னார். சரி அவர் அங்கே வந்தார். அவர் வாங்கின்னு வந்த கேக்கெல்லாம் கொடுத்தாரு. அங்கே சாந்தோம்லேருந்து நீட்டாக ஒரு கடற்க மணல் ஓரத்தில் குளிர் தான், மழை தான். எங்களுக்கு தெரியல அது உண்மையிலே கத்த நம்ம கூட இருந்தால் குளிர் மழை எதுவுமே தெரியாது. அல்லேலூயா. அங்கே உட்காந்தோம். அவர் கொண்டு வந்ததெல்லாம் ஷேர் பண்ணோம், சாப்பிட்டோம். சரி வீட்டுக்கு போகலான்னும் போது அவர் சொன்னார், இல்லை வாங்க எல்லாம் டிஃபன் சாப்பிட்லாம். நான் என்றைக்குமே சொல்கிறேன், என் கூட உண்மையாக இருக்கும் பொழுது என்னை மட்டும் இல்லை, என்னோடு கூட இணைப்புல இருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை மட்டும் ஆசீர்வதிக்கிறவ, என் கூட இரவும் பகலோ இருந்து அயராத உழைத்த அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கு. சரி போகணும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, எதுக்காக இதை சொல்றேன்னா, அவர் எங்களுக்கு செய்யணுன்ற அவசியம் இல்லை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய் பில் ஆயிடுச்சு. அப்போ அவர் அதே இடத்துல தெருவிலேயே நின்று எனக்காக ஜெபிங்க சிஸ்டர் சொன்னார். ஜெபித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தேவை, 4000 மறுநாள் 4000 காணிக்கை என் கரத்தில் கொடுத்தார். அதே ரோட்டில் தான் 2-3 தினங்களுக்கு முன்னாடி வரும் பொழுது சொன்னார், சிஸ்டர் நீங்கள் எத்தனையோ முறை எனக்கு பெட்ரோல் இல்லாத ஒரு சூழ்நிலைமையில் நான் திரும்பி போகும் பொழுது எப்படி போவேன் அப்படி நான் நினைக்கும் பொழுதெல்லாம் எத்தனையோ முறை நீங்கள் 200 ரூபாய் 500 ரூபாய் காணிக்க வச்சு அனுப்பினதை நான் மறக்கலை. என்கிட்ட இப்போ இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு செய்யணும்னு கர்த்தர் என்னை தூண்டின. சும்மாலாம் ஒருத்தருக்கு செய்ய மாட்டாங்கங்க, சும்மாலாம் யாருக்கும் செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கிறவங்களுடைய கண்ணு எப்படி தெரியுமா, இவங்க இவ்வளவு வாங்கி தராங்களே அப்படிதான் உங்களுக்கு தெரியும். மேலோட்டமா தான் ஒருத்தரை பார்ப்போம். ஆனா அவர்களுக்கு எடுத்து அவர் ஒரு பேதையை போல இந்த இடத்துல ஒண்ணுமே தெரியாத ஒரு நபராய் வந்தார். இன்றைக்கு ஆவிக்குண்டான வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு இன்னைக்கு கர்த்தர் அந்த பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சரி கிறிஸ்மஸுக்கு தான், நியூ இயருக்கு ஒரு பிளான் போட்டாங்க. எங்கே போகணும், கோவளம் போகணும். சரி வாங்க. அப்போவும் நாங்கள் எந்த பிளானும் போடல, அங்கே என்ன சாப்பிட போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. என்கிட்ட ஒரு 5000 ரூபாய் வரலாம் இருக்குது. சரி அதுக்கு மீறியா சாப்பிட்டு போகிறாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் கிளம்பணும். ஆனால் மறுநாள் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்குக்கெலாம் வனிதா பணம் கொடுத்துட்டா. இப்போது நான் எல்லாத்தையும் தூக்கி ரொட்டேஷன் பண்ணது, நாளைக்கு அவருக்கு 5000 கொடுக்கணும். நாளைக்கு காலையில் வருவார் லைட் கைட்டும் பொழுது. இப்போ இந்த தேவையும் இருக்குது, எல்லாம் பிள்ளைங்க வரும், அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். அந்த நேரத்தில் கூட அவர் பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருக்கும் 3000 ரூபாய் பில் ஆச்சுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை ஏன் ஓப்பனாக நான் சொல்கிறேன்னா, கர்த்தர் யாருக்கும் சும்மாலாம், உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணையா. கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு நாங்கள் செய்த பிரதிபலன், அன்றைக்கு விதைத்த வித, அன்னைக்கு அவருக்கு ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு கிரியை செய்து கொண்டது. எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் கூட இருக்கிறவர்களையும் சேர்த்து கர்த்தர். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி. வாலிப பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க இல்லையா, நம்மலாம் லிமிட் ஆயிடுச்சு இல்லையா. வாலிப பிள்ளைகளுக்கு வயிறு இருக்கு, சாப்பிட்றாங்க, தவறல்ல. அதே சமயத்தில் ஒருத்தர் வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டா அவங்கள போட்டு நம்ம தாக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிறதையும் நம்ம செலவு பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் வாங்கி கொடுக்குறாங்க, ஓசில கிடைச்சா போதுன்னு மேய்ஞ்சி தள்ளுறக்கூடாது இல்லையா. நம்மளால முடிந்ததை அந்த இடத்துல என்ன செய்யணும், செலவு பண்ணணும். அது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வரும்பொழுது ஒரு கண்ணு சிறு பிள்ளைய போல அழுகுறார். நந்தா கிட்ட சொல்லி அழுகுறார், அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டேன் நந்தா, அன்னைக்கு நான் கஷ்டத்தோடு அந்த இடத்துல வந்தேன். என் வீட்டில் 10 ரூபாய் கொடுக்க முடியாத என் குடும்பம் என்னை அசிங்கமாய் பேசினது, கேவலமாய் பேசினது, அதெல்லாம் இன்னைக்கு நான் நினச்சி பார்க்குறேன். அதை பார்த்து தான் ஆண்டவர் டிசம்பர் மாதம் கொடுத்த கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்ற வார்த்தையை வாழ்க்கையில் நிறைவேற்றினார். அதனால தான் இந்த ஊழியத்துக்கு நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கண்கள் கலங்கும் பொழுது நாங்களும் எங்கள் கண்ணிலையும் கண்ணீர் வந்துச்சு. நான் அதை நினைக்கல, அன்னைக்கு விதைச்சது எனக்கு தெரியாது. அன்னைக்கு அவர் பெட்ரோல் இல்லாமல் இருந்த பொழுது நான் கொடுத்தது நான் மறந்துட்டேன்.
நம்ம மறந்தாலும் தேவன் நினைவிலே வைத்திருக்கிறவர். அல்லேலூயா. நம்ம மறந்தாலும் தேவன் நினைவிலே வைத்திரு. இப்படி எத்தனையோ பேருக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். அதெல்லாம் கணக்கெடுத்து சொல்லணும்னா இன்னைக்கு சபையை விட்டு நன்றி இல்லாதவர்களாய் ஒரு குடும்பம் வெளியே நிற்கிறது. ஓப்பனா சொல்றேன், வெங்கடேஷ் அனுஷியா 11:30 மணிக்கு நானும் நந்தாவும் ஆட்டோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போறோம். தண்ணி சோறு சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்களிடத்துல வாடகை கொடுக்க முடியாத பிரச்சனை. அந்த இடத்துல எங்க கையில இருக்கிற 1000 ரூபாவை கொடுத்து அவர்களுக்காக எத்தனை மணிக்கு? 11:30 மணிக்கு. அல்லேலூயா. அப்படி எத்தனையோ நேரங்களில் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஒண்ணு இந்த ஊழியம் பிரம்மாண்டமாய் வளர்ந்து போது செய்யல, வளரும் பொழுது இல்லாதும் பொழுது இருக்கிறதுல இருந்து எடுத்து கொடுத்ததை என் தேவன் பார்த்தார். அவர்களுக்கு நன்றி இல்லாத இருக்கலாம், ஆனா என் தேவன் நான் செய்த நன்மையை ஒரு நாளும் மறக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. எனக்கு வனிதா எங்களுக்கு விழுந்து விழுந்து செய்து நிறைய பேருக்கு போறாம, அவங்களுக்கு மட்டும் வேலை செய்த எங்க வீட்டுக்கு வேலை செய்ய மாட்டேன். ஏன் சும்மா வேலை செய்யலைங்க எங்களுக்கு? நீங்க நினைச்சிட்டு கூப்பிட்ட உடனே ஒருத்தர் வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் அவங்க அடிமை கிடையாது. யாருக்கும் அடிமையா வைக்கல. இதை வச்சு அதை எடுத்துட்டு வா, சர்ச்சில் இதை வச்சுட்ட, உன் பொருளை நீ வச்சா நீ தான் என்ன செய்யணும்? ஆமா, எங்களுக்கு அவ செய்யறான்னா அவளுக்கு நாங்க அவ்வளவு செய்திருக்கிறோம். அல்லேலூயா. கொரோனா டைம்ல இதே ஏரியாவில் கொடுத்துன இருந்தாங்க. கொரோனா டைம் உலகமே அடங்கி போன சூழ்நிலைமையில வாடகை கொடுக்க முடியலன்னு பாத்திரத்தை துடிக்க எடுத்து வச்சாங்க. அந்த நேரத்துல எங்க போறது? கொரோனா டைம்ல ஒருத்தரும் வாடகைக்கு விட மாட்டாங்க, உள்ளேயே விட மாட்டாத ஒரு சூழ்நிலைமை. எங்க போறது தெரியல. அந்த நேரத்துல நான் ஹவுஸ் ஓனரை கேட்கல, அது எனக்கு சரியா தவறான்னு தெரியல. அவங்களுக்கு நான் இதை தெரியப்படுத்தல. ஒரே வார்த்தை சொன்னேன், எல்லா சாமானையும் கொண்டு இங்க போடு, இங்க இரு, ஒன்றும் தப்பு கிடையாது, பார்த்துக்கலாம், அப்புறம் வர பிரச்சனையை பார்த்துக்கலாம். கொரோனா முடிகிற வரையில எங்களோட தான் அவங்க இருந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. முடிகிற வரையில இங்க தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வீடு பார்த்துட்டே அவங்க போனாங்க. இது தெரிஞ்சிச்சு, ஒரு நல்லவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. இப்படி அவங்க வீட்டு சாமாலாம் இங்க இருக்குதுன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லவங்க. நல்லவங்களும் இந்த பூமியில இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க. என்னை கூப்பிட்டு எவ்வளவு திட்டு தெரியுமா? அவசரம், எப்படி நீ செய்வ? என்னை கேட்காதே. அவங்கள கேட்டா ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த இடத்துல நான் ஒன்னே ஒண்ணுதான், அந்த மனசாட்சி. ஐயோ, அந்த குடும்பம் வெளியே தத்தளிக்கிற இந்த சூழ்நிலைமையில யாரு வீடு விடுவாங்க? திட்டினாங்க, வாங்கினேன் நிறைய திட்டு. ஆனா அவங்க கூட இருக்கிற இன்னொரு அக்கா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அக்கா சாந்தி அக்கா, கொஞ்சம் அமைதலா இரு, கோமலா இருக்கிற ஸ்தானம் அது சாதாரணமானது இல்லை, எல்லாருக்கும் இறங்கி தான் ஆகணும்னு எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு 2 பிள்ளைய பெத்து அவ கையில வச்சிருக்கிறானா, அவங்க யாருமே உறவுகள் எல்லாம் உதவல. தவளூண்டு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையா கூட்டிட்டு இன்னைக்கு அந்த பிள்ளைகள் வளர்ந்து நிற்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு பார்த்து 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 செஞ்சது யாருன்னா நாங்க தான். இன்னைக்கு வனிதா எங்களுக்கு உழைக்கிறா, எங்களுக்கு செய்யறா. அது போல எனக்கு செய்யணும், நாங்க அதிகாரம் பண்றாது போலயே நம்மள அதிகாரம் பண்ணலாம், தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. அவ்வளவு காரியம் அந்த குடும்பத்துக்காக நாங்க எடுத்து இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பிள்ளைகள் என் பிள்ளைகளை போல எங்க போனாலும் எங்களுக்கு சரிசமமாதான். எங்க வீட்டுல ஒரு நிறைய பேருக்கு இப்போ உங்க வீட்டுல வேலை செய்யற, இல்லை இல்லை எங்க வீட்டுல ஒரு பிள்ளை போல, அப்படிதான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. டேனியல் பீட்டர் என்ன ஃபர்ஸ்ட் வரும்பொழுது கேட்டார், உங்க வீட்டுல வேலை? இல்லை பிரதர், எங்க வீட்டுல ஒரு நபர் அவ. அல்லேலூயா. அதுல இருந்து அந்த பிள்ளைக்கு அவர் கொடுக்கிற கனமே வித்தியாசமா. அல்லேலூயா. கரங்களை தட்டி யாரையும் கனவீனப்படுத்துறாதீங்க. அந்த பிள்ளை இவ்வளவுண்டு பிள்ளை, 2வது பிள்ளை பிறக்கும் பொழுது, ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு ஆவியானவர் சொல்ல வைக்கிறார். அந்த 2வது பிள்ளை பிறக்கும் பொழுது நடந்தே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா. பிரசவம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பிள்ளை பிறக்க போகுது. இப்பெல்லாம் பூச்சின்றோமே, அப்படியே மாசமான வயித்தை பூச்சிக்கினே தான் நடக்கிறாங்க. அப்பதான் நான் மாசமா இருக்கிறேன்னு தெரியும் இல்லையா? என்ன சீனு, என்ன ஒரு இது. ஆனா பிரசவ காலத்துல அவ என்கிட்ட பேசுனா, அக்கா எனக்கு இப்படி இருக்குது. நான் சொன்னேன், முதல்ல நீ போய் அட்மிட் ஆக, பின்னாடி நான் வரேன். நடந்தே போனாங்க, ஆட்டோல போல. அல்லேலூயா. நடந்தே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன உடனே, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு குழந்தை பிறக்க பொழுது இதெல்லாம் வேணும், இதெல்லாம் இருந்தாதான் உனக்கு நாங்க என்ன செய்வோம், டெலிவரி பார்ப்போம் சொல்லிட்டாங்க. அப்போ 1 ரூபா கூட அந்த பிள்ளைகிட்ட இல்லை, ஒரு 10 ரூபா கூட இல்லை. அங்க டெலிவரி பார்க்குற ஆயம்மா சொல்லிட்டாங்க, இந்த பொருள்லாம் வேணும், காசு வேணும், இதெல்லாம் இருந்தாதான். அப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே என்னன்னா,
ஹாஸ்பிட்டல்ல இருந்து போய் பார்த்துட்டு திரும்ப வரும் பொழுது என் கையில போட்டிருந்த மோந்திரத்தை எடுத்துட்டு போய் அடகு கடையில வைத்து அது என்ன காசோ அது கொடுத்த பிற்பாடு தான் டெலிவரி பார்த்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நிறைய காரியங்களுக்காக நாங்கள் விதைத்து இருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், எங்களுக்கு இதை தேடி வருது, அதை தேடி வருது, எங்களுக்கு இதை வாங்கி கொடுக்குறாங்க, எங்களுக்கு அதை வாங்கி கொடுக்குறாங்க. சும்மா யாருக்கும் இல்லை. இந்த கழுதையின் மீது இயேசு அமர்ந்திருக்கிறபடியினாலே, இந்த கழுதை அவருடைய அபிஷேகத்தை சுமக்கிறபடியினாலே, இந்த கழுதையின் மீது அவர் இருக்கிறபடியினாலே இன்னைக்கு ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டிருக்கிறார். இல்லைன்னா இந்த மேன்மை, இந்த ஆசீர்வாதம்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு யாருக்கும் எங்களுக்கு சும்மா எடுத்துட்டு வந்து கொடுக்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செல்வி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மகன் தோல்ல 25 கிலோ மூட்டை அரிசியை எடுத்துட்டு வந்து இறக்கினார். அப்ப எல்லாருடைய கண்களும் ஆணு பார்த்தது, இவங்க உட்கார்ந்த இடத்துலயே 25 கிலோ அரிசி மூட்டை இறங்குகிறது என்று. ஆனா நாங்க என்ன சூழ்நிலைமையில இருந்தோம், அன்னைக்கு காலையில என்கிட்ட ₹1 கூட இல்லை, அரிசி கிடையாது வீட்டில். இதெல்லாம் யாரும் ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. என் தெய்வம் செய்ததை நான் சொல்லிதான் ஆவேன். நான் அசிங்கம் பார்க்க மாட்டேன், நான் மறைக்க மாட்டேன். என் தகப்பன் என்னை நடத்துகிறதை சொல்லதா கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அரிசி இல்ல. பாத்திரத்தை திறந்து பார்க்கும் பொழுது வனிதா உடனே சொன்னா, எங்க வீட்டுல பேக்கை திறந்து பார்த்தா காசு இல்லை. அல்லேலூயா. அரிசி வாங்க காசு இல்லை. இவ்வளவு பிரம்மாண்டமா உங்க மத்தியில நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்க நினைக்கலாம் இவ்வளவு இருக்கு, இல்லாமை சூழ்நிலைமை வரும், இருக்கிற சூழ்நிலைமை. ஆனா இல்லாமை வரும் பொழுதோ ஒரே போலதான் நான் இருப்பேன். என் குணத்தை ஒரு நாளும் மாற்றினது அல்ல. இல்லாமையில கூட என் தேவன் என்னை நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். என் தேவன் ஒரு நாளும் விட மாட்டார். சிங்க குட்டி கூட தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். அப்ப பேக்கை திறந்தா காசு இல்லை. உடனே ஓடினா வீட்டுல இருக்கிற அரிசியை கொண்டு வந்து அன்னைக்கு சமைச்ச பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க இங்க, அவங்கெல்லாம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயந்தரமே அவங்களுக்கு யாருங்க சொன்னது என் வீட்டில் அரிசி இல்லைன்ட்டு? அவங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் அவங்க இருதயத்திலே பேசி, என் பிள்ளைக்கு அரிசி இல்லை 25, ஏன் அவங்க அடுத்த வாரம் வாங்கி கொடுத்திருக்கலாம், அடுத்த மாசம் வாங்கி கொடுத்திருக்கலாம். எனக்கு இதை இல்லைன்னு அந்த பிள்ளையோடு பேசி, அந்த மகன் தோல்ல 25 கிலோ மூட்டையை சுமந்துட்டு வரணும்ன்ற அவசியம் இல்லை. இது சும்மா வராது. நம் கிரயத்தை செலுத்தினாதான் அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். நான் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருப்பேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், சும்மாவே நான் இருப்பேன், கர்த்தருக்காக ஒன்றும் செய்யாத. என் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தார், எனக்கு என் குடும்பம், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? என் கர்த்தருக்காக நான் வைராக்கியத்தோடு நேரம், காலம், தூக்கம், சாப்பாடு பார்க்காமல் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஓடினால் தான் இந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சும்மா கர்த்தர் ஒருத்தரை ஆசீர்வதிக்க மாட்டார். எத்தனை நாட்கள் உபவாசம், எத்தனை நாட்கள் கண்ணீர், எத்தனை நேரம், எவ்வளவு ஏளனமான பேச்சு, எவ்வளவு அவதூறான பேச்சு. எத்தனையோ நன்மை பெற்றவர்கள் நன்றி இல்லாதவர்களாய் கடந்து போய் இன்னைக்கு அவங்களுடைய காரியத்துல எவ்வளோ நன்மையை பெற்றோமே என்ற நன்றி இல்லை. அதையெல்லாம் தாங்கணும், சகித்தோம், உடைக்கப்பட்டோம். எவ்வளவோ காரியங்கள், எத்தனையோ ஏளனமான பேச்சுக்கள். அந்த நேரத்துல எல்லாம் கர்த்தர் ஒருத்தரே என்னை திடப்படுத்தி, இந்த நாள் வரையிலும் நான் கூட இருக்கிறேன் என்பதை என் குணத்தை பார்த்து தான் ஆசீர்வதித்திருக்கிறார் தவிர என் தோற்றத்தை வைத்து அல்ல, என்னுடைய காரியங்கள் ஞானத்தை வைத்து அல்ல, என் இருதயத்தை வைத்து தான் இன்றைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கொண்டு அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன், பேசினார். சிஸ்டர், நீங்க விதைத்ததுக்கு பலன் இல்லாத இருக்கிறீங்க, ஆனா ஒரு நாள் வரும் அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இது ஆரம்பம் தான். இயேசுவின் நாமத்துல நான் தீர்க்க தரிசனமாய் சொல்ல முடியும், என் மேன்மை இதோடு நின்று போகாது. என் மேன்மை இந்த உலகத்தினுடைய மாம்சமான கண்கள் பார்க்கும் அளவு கர்த்தர் என்னை உயர்த்துகிற நேரம் வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் என்ன உயர்த்தனா, இவன் கொடுத்தான் அல்ல, அதை நான் விரும்புகிறதும் அல்ல. இன்னைக்கு இந்த பலிபீடத்தின் மீது நான் நின்று சொல்ல முடியும், கர்த்தரே என்னை உயர்த்தினார், என் நேசரே என்னை உயர்த்தினார், என் இரட்சகரே, என்னை அழைத்த தெய்வமே, என்னை படைத்தவரே, என் சொந்த இரட்சகரே என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா.
என் அக்கா தம்பி இன்னைக்கு அக்காவை நம்பி, தம்பியை நம்பி, அண்ணனை நம்பி, அக்காவை நம்பி, தாயை நம்பி சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை எப்படி கர்த்தர் உயர்த்த முடியும்? அவருக்காக நீ வைராக்கியத்தோடு எல்லாத்தையும் விட்டு வந்து பாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கலனா என்ன வந்து கேளு. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி. அப்ப ரூத்துடைய அவ முந்தின குணத்தை பார்க்கிறோம், அவ பிந்தினுடைய குணம் எப்படிப்பட்டதா இருந்ததா? உத்தமமா உண்மையா மட்டும் இருந்துருங்க, வேற ஒண்ணுமே இல்லை. உண்மையா இருந்து பாருங்க. கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிக்காம இருக்க மாட்டார். நீங்க போகிற இடத்துல எல்லாம் அவர் உங்களுக்கு துணையா இருப்பார், உங்களுக்கு பெலனா இருப்பார், ஆதரவா இருப்பார். என் வாழ்க்கையில நான் சின்ன சின்ன காரியங்களில அப்பா நான் இதுல உண்மையா இருக்கணும், என் குடும்பத்துக்கு உண்மையா இருக்கணும், என் பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கணும், என் கணவருக்கு உண்மையா இருக்கணும். என்னை ஒவ்வொரு காரியத்திலே ஆராய்ந்து அலசி நான் உண்மையாய் மாற 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 கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எதையும் மறைக்க கூடாது. இன்னைக்கு கூட இவ்வளவு காணிக்க வந்தது ஏன் உங்களிடத்துல? இன்னைக்கு ஓப்பனா நாங்க வாசித்தோம். உண்மையா இருக்கணும். கர்த்தருடைய கண்ணு எப்பொழுது என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. என்னை படைத்தவருடைய கண்ணு எப்பொழுதோ அவர் பார்வைக்கு ஏற்ற ஒரு பிரியமான ஒரு பாத்திரமாய் வாழ வேண்டும் என்று தீர்மானித்தபடியினாலதான். அல்லேலூயா. வருகிற சபைக்கு உண்மையா இருங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியருக்கு உண்மையா இருங்க, சபையினுடைய ஐக்கியத்துல உண்மையா இருங்க, உங்க குடும்பத்துக்கு உண்மையா இருங்க, உங்க மனைவி பிள்ளைகளுக்கு உண்மையா இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலன்னா நீங்க என்ன வந்து கேளுங்க. ரூத் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவளுடைய நற்குணம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி. அவளுக்குள்ள 4 நல்ல குணங்கள் இருந்ததை எடுத்து வாசிக்கலாம். ரூத்தின் புத்தகம் 1:14 வாசி. இங்க பாருங்க, நகோமி என்ன செய்யறான்னா, இனி நான் உனக்கு ஒரு பிள்ளைய பெற்று கொடுக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, என்னால முடியாது, நீங்க போயிடுங்க சொல்லி மருமகளை பார்த்து அங்கே சொல்லும் பொழுது அந்த இடத்துல உறுதியான தன்மை உடையவளா இருந்தாள். ஹல்லேலூயா. முதல்ல அவருடைய குணம் என்ன தெரியுமா? உறுதியான தன்மை. இன்னைக்கு எத்தனை பேருக்கு நமக்கு உறுதியான ஒரு தன்மை இருக்குது? கர்த்தருடைய காரியத்துல நிறைய தீர்மானம் எடுக்கிறோம். நியூ இயர் பிறந்த உடனே நான் இதை பண்றப்பா, நான் கோபத்தை விட்டு ஆண்டவரே, நான் இனிமேல் யாரு மேலேயும் கசப்பா இருக்க மாட்டேன், இனி எல்லாருக்கும் நான் நல்லதை செய்வேன், என் குடும்பத்தோடு நான் சமாதானமா இருப்பேன், என்ன வந்தாலும் யாரையும் நான் குற்றப்படுத்தி பேச மாட்டேன், நிறைய தீர்மானங்களை சபைக்கு ஊழியம் செய்வேன், நான் உமக்காக, இப்படி நிறைய தீர்மானங்களை எடுக்கிறோம். ஆனா மறந்து போய் விடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல அங்க பாத்தீங்கன்னா அவ எடுத்த உறுதியான தன்மை. ஹல்லேலூயா. உறுதியா அந்த இடத்துல நின்றா. நிறைய பிரச்சனைகள் வருங்க, நிறைய. இங்க பாத்தீங்கன்னா எங்க ரூத்துக்கு திருமணம் பண்ணி வரா, என்ன ஒரு நோக்கத்தோட வந்திருப்பா? நல்லா திருமணம் ஆயிடுச்சு, நமக்கு ஒரு குடும்பம் வந்துடுச்சு, நமக்கு ஒரு சந்ததி வரும் என்ற ஒரு சூழ்நிலைமையில ரூத்துடைய கணவர் இறந்து போய் விடுகிறார். அந்த இடத்துல என்ன செய்வாங்க தெரியுமா? மருமகள் உன் மாமியார் வீட்டுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டு, எப்பா இதோட முடிஞ்சுதுப்பா, நான் போயிட்டு வரேன், போயிட்டு டாட்டா பாய் பாய் காட்டிட்டு அடுத்த வாழ்க்கைக்கு ரெடி ஆவாங்க. அல்லேலூயா. உண்மை அதுதானே? ஆனா இந்த இடத்திலே ரூத் உறுதியான தன்மை உள்ளவளா இருந்தார். அல்லேலூயா. அந்த இடத்துல அவ சத்தமிட்டு அழுகிறா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜாதி தான் என்னுடைய ஜனோ. அன்னைக்கு சொல்ற, உங்க மாமியார் உங்களுக்கு எவ்வளவு தீமை நினைத்தாலும் மருமகள் உங்க மாமியாருக்கு நல்லதை செய்யுங்க, அந்த பிரதிபலனை கர்த்தர் வைத்திருக்கு. அல்லேலூயா. அதே போல பாத்தீங்கன்னா மருமகள் உங்க வாழ்க்கையில உங்க மாமியார் என்ன காரியங்களை நீங்க நன்மை செய்யுங்க, மாமியார் என்ன பண்ணாலும் நீங்க நன்மை செஞ்சுட்டு போயிட்டே இருங்களா, கர்த்தர் அதற்கேற்ற பிரதிபலன் நிச்சயமாய் தருவார். உண்மையான தன்மை அவளுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. உறுதியான தன்மை அவளுக்குள்ள இருந்தது. எடுத்த காரியத்துல உறுதியாய் நின்றாள், அசைக்க முடியாதவளா. இன்னைக்கு இவங்க சொல்லி தராங்க, இங்கிருந்து கர்த்தர் பேசுவார், குடுகுடுன்னு போய் 4 பேர்கிட்ட ஆலோசனை கேக்குது, கர்த்தர் இப்படி பேசினார், அது உலகத்துல கொடுக்கிற ஐடியா எல்லாம் வீணானது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை தான் உறுதியானது. அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்னைக்கு சொல்றாங்க கர்த்தர் சொற்படி நம்ம கேட்டு வாழ்வோம்னா இன்னைக்கு கஷ்டப்பட வேண்டிய வேலையே கிடையாது. கர்த்தர் சொல்படி ஒரு மனிதன் நடப்பான் என்றால் அவனை கர்த்தர் நடத்துகிற விதம் வித்தியாசமானதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவளுக்குள்ள உறுதியான தன்மை. இன்னைக்கு சபைக்கு வரும், சபையில சில நேரத்துல பிரச்சனை நடக்குது, போராட்டம் நடக்குது. அந்த இடத்துல உறுதியா இதுதான் என் சபை, இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார், இந்த ஊழியத்துல தான் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை வைத்திருக்கிறார் என்ற வெளிப்பாடு, உறுதி இல்லை. சின்ன பிரச்சனை வந்த உடனே அடுத்த சபைக்கு தாவலாமா அப்படின்னு இருதயம் என்ன ஆகுது, யோசிக்குது. சிந்தனை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், இங்க இருக்கிற பிரச்சனை நீ எந்த சபைக்கு போனாலும் இருக்கதா செய்யும். 4 பேர் இருக்கிற குடும்பத்திலேயே பிரச்சனை நடக்கும் பொழுது 40 பேர் இருக்கிற சபையில நடக்காதா? அல்லேலூயா. நீங்களாம் பிரச்சனை கொடுக்குறீங்கன்னு அந்த ஊழியத்தை விட்டு ஓடி போயிருந்தா இந்த ஊழியத்தை யார் செய்ய முடியும்? அல்லேலூயா. மோசே அன்னைக்கு விட்டு ஓடி போயிருந்தா அன்னைக்கு கதறினார், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு என் பேரை கூட உங்க புத்தகத்துல இருந்து கிறுக்கி போட்டுருங்கப்பா, இந்த ஜனங்களுக்கு இறங்குங்க. அல்லேலூயா. நில்லுங்க தைரியமா, கர்த்தர் இருக்கிறார். இந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ளாது, என் பிள்ளைகளை மேற்கொள்ளாது. இன்னைக்கு விசுவாசம் அற்றவர்களா இருக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்த உடனே துண்டை காணும் துணியை காணும் ஓடுறதுல தான் இருக்கிறோம் தவிர ஓட்டத்தை பிரிக்க அதை நின்று சாதித்து அந்த காரியத்துல ஜெயம் எடுப்போன்ற ஒரு தைரியமோ வீரியமோ இன்னைக்கு நமக்கு இல்ல. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு பயந்து போய் நிற்கிறோம். ஒரு பிரச்சனை வந்த உடனே என்ன என் தேவனை மீறி என் குடும்பத்திலையும் என் வாழ்க்கையிலும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒன்றும் அனுமதிக்கப்படாது என்ற ஒரு உறுதியான மனப்பான்மை, உறுதியான தன்மை இருக்குமானால் கர்த்தர் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது இல்லாமல் மாற்றி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல அவ உறுதியாய் நின்றார். அதனாலதான் அந்த வயல்வெளிக்கே அவ சொந்தக்காரியார். ஒருவேளை அவ நினைச்சிருக்கலாம், விட்டு ஓடி போயிருக்கலாம், இன்னொரு மருமகளை போல விட்டுட்டு ஓடி போயிருக்கலாம். ஏன் தெரியுமா ஓடல? ஏன் தெரியுமா? அந்த இடத்துல உறுதியான நல்லதோ கெட்டதோ, இதுதான் என் ஆலயம், இதுதான் என் ஊழியம், இந்த இடத்துல தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போறாரு, இதுதான் என் ஐக்கியம், இதுதான் என் சபை, இங்கதான் நான் ஆசீர்வதித்து உயர்த்தப்பட போகிறேன் என்ற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு உறுதி இன்னைக்கு நமக்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இடத்துல நாட்டப்பட்டவர்களா இருங்க. நாட்டப்பட்ட செடி எப்பவுமே வளர்ந்து கனி கொடுக்கும். அல்லேலூயா. அதை பிடுங்கி பிடுங்கி 4 இடத்துல வைக்கும் பொழுது அதனுடைய வளர்ச்சி குறைவாதான் இருக்கும், தரவ நிறைவா இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி நீங்க நாட்டப்பட்ட கனிகளால் உங்கள் சந்ததியுடைய சந்ததிகள், உங்க சந்ததியுடைய சந்ததிகள் இந்த ஆலயத்திலே இணைந்து, இந்த இணைப்பில இணைந்து ஊழியம் செய்யணும். கரங்களை தட்டி. அதுதாங்க ஊழியம், அதுதாங்க அழைப்பு. இன்னைக்கு அதுல உறுதி இல்லை, உறுதி இல்லை. சில பேரை நம்பி சில பொறுப்புகளை கொடுக்கணும் போவேன். ஆனா பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அவங்க செய்யற காரியத்தை இவங்களை நம்பி இதை எப்படி கொடுக்கறது அப்படின்னு பின்தங்கி போய் விடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, இவங்களை நம்பி இதை கொடுத்தா இவங்க எங்க நிப்பாங்களா? இவங்க உண்மையா இருப்பாங்களா? பிரச்சனை வந்தா ஓடி போகிறது, போராட்டம் வந்தா ஓடி போகிறது. எல்லாத்தையும் சரிப்படுத்த தலையான இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு. நிறைய தீர்க்க தரிசன வார்த்தை வந்தது, ஆசீர்வாதமான வார்த்தைகளும் வந்தது நிறைய. பாத்தீங்கன்னா சொல்லுங்களா? ஆமா, அதுல ஒரு 2 வார்த்தை சபைக்குள்ள ஒரே போராட்டம். தாயார் இறந்து போயிடுவாங்க, உன் தாயாரா ஏன் தாயாரா ஏன் தாயாரா ஏன் தாயாரா என்ற பேச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 2 வாலிப பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் பேசினார். எப்பொழுதுமே ஆண்டவர் எடுத்த உடனே தீங்கை அனுமதிக்கிற தெய்வம் அல்ல. ஆண்டவர் ஒரு பொழுதும் எச்சரிப்பு இல்லாம முதல் எச்சரிப்பு கொடுப்பார். அல்லேலூயா. ஜலப்பிரயாயம் வரப்போகிறது, அழிக்க போகிறேன் என்று அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு முதலாவது கர்த்தர் எச்சரிப்பை கொடுத்தார். அடுத்து அதிலிருந்து தப்புவித்து கொள்ளும்படியாய் நோவாவை ஒரு பேழையை செய்ய சொன்ன தேவன். அல்லேலூயா. அப்போ எச்சரிப்பான வார்த்தை வருகிறது என்றால் சுதாரித்து அந்த காரியம் என் பிள்ளையை கொண்டு வரக்கூடாது ஆண்டவரே, என் பிள்ளையை உங்க கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே, இந்த தீமைக்கு என்னையும் என் பிள்ளையையும் விலக்கி காத்தருளும் என்று நீ கண்ணீரோடு ஜெபிப்பாய் என்றால் அந்த காரியத்தை கர்த்தர் வர பண்ண மாட்டார்.
ஒரு காரியம் வந்துச்சுன்னா புலம்புறோம், பயப்படுறோம். எச்சரிப்பார். முதலாவது எடுத்த உடனே அவர் எல்லா காரியத்தையும் அனுமதிச்சிட மாட்டார், எச்சரிப்பார். ஹல்லேலூயா. எச்சரிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அன்பான தேவ பிள்ளைகளை, அப்ப அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்களேன்? என்ன செய்யணும்? செபிக்கணும், செபிக்கணும். ஹல்லேலூயா. அதே போல பாத்தீங்கன்னா அன்பான தேவ பிள்ளைகளே, நினிவே பட்டணத்துக்கு யோனாவை அனுப்பி எச்சரித்தார். நான் இந்த பட்டணத்தை அழிக்க போறேன்னு என்ன செஞ்சார்? முதலாவது எச்சரிப்பு கொடுத்தார். அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? ரெட்டுடுத்தி தேவ சமூகத்திலே கண்ணீரோடு என்ன செய்யறாங்க? அழுகுறாங்க. கர்த்தர் கேட்டாரா? கேட்டு என்ன செய்தார்? மனம் இறங்கி அந்த பட்டணத்துக்கு வருகிற தீங்கை வராதபடி காத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதேம் குமார பட்டணத்திலே அக்னியும் கந்தகமும் வரும்படியாய் லோத்துவுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த இடத்துல எச்சரிப்பு கொடுக்கிறார். அதற்காக ஆபிரகாமை திறப்பில் நின்று செபிக்கும்படியாய் கர்த்தர் ஏவுகிறார். அந்த இடத்துல முதல் எச்சரிப்பை கர்த்தர் கொடுப்பார். எச்சரிக்கிறாருன்னா அதுக்கு நீங்க செபிக்க ஆரம்பிக்கணும் கண்ணீரோடு. உன் தாயாரா, ஏன் தாயாரா, ஏன் தாயாரா, குழப்பம் வருது. கர்த்தர் பேசுனா, ஆண்டவர் பேசுகிறார் என்றால் இந்த தீங்கு எனக்கு அல்ல ஆண்டவரே, இது யாருக்கா இருந்தாலும் இது வரக்கூடாது. மனம் இறங்குங்கப்பா. எசேக்கியா ராஜா மரணம் அடைய போறான்னு சொன்ன உடனே ஆண்டவர் அங்க பேசுகிறார். 3 முறை வார்த்தை, உன் வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ மரித்து போவாய், நீ பிழக்க மாட்டாய். 3 முறை. ஒரு முறை வந்தாலே கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அல்லேலூயா. இங்க 3 முறை வருகிறது. இதை யாரால மாற்ற முடியும்? எசேக்கியாவுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டு 15 வருடங்களை கூற்றி கொடுத்தார். கரத்தை தட்டி. கொஞ்சம் அதிகமான உங்க பிள்ளைங்க மேல கேர் எடுக்கணும். அதிகமா கவனம் வச்சு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க நிறைய ஜெபிக்கணும். என் பிள்ளை நிமித்தம் இருக்க கூடாது ஆண்டவரே, என் பிள்ளை சபையில சாட்சியாய், என் பிள்ளை சபையில ஒரு ஒளிவு மர கன்றை போல அற்புதமும் அடையாளமா என் பிள்ளை இருக்கணும் அப்பா. மன்றாடி அழுவுங்க. என் பிள்ளை சாட்சியற்ற பிள்ளையா இருக்கக்கூடாது, என் பிள்ளை சாட்சி கெட்ட பிள்ளையா இருக்கக்கூடாது என்று நீ தேவ சமூகத்துல ரற்றுடுத்தி அழுவா என்றால் அந்த தீமையை உன் பிள்ளையின் வாழ்க்கையில் இருந்து விலக்கி போட அவருக்கு வல்லமை உண்டு. இன்னைக்கு குழப்ப ஆண்டவர் பேசணும், ஒண்ணு எனக்கா இருக்குமா, உனக்கா இருக்குமா, உனக்கா, இப்படிதான் பேசுறோம் தவிர அதுக்கு தீர்வு என்னன்னு தேவ சமூகத்துல காத்திருந்து செபிக்க மாற்றும். கண்ணீரோடு ஜெபித்து பாருங்க, கர்த்தர் எல்லாத்தையும் என்ன செய்வார்? மாற்றுவார். அந்த இடத்திலே முதலாவது அவ எப்படி என்ன குணமுடையவளா இருந்தா? உறுதியான தன்மை. 2வது ரூத்தின் புத்தகம் 2:10 வாசிக்கும். வேகமா வாசி. நீ உன் புருஷன் மரணம் அடைந்த பின்னும் உன் மாமியாருக்கு செய்ததோ, உன் தகப்பனையோ, உன் தாயையோ, உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு தெரிவிக்கப்பட்டது. அடுத்தவ ஆசீர்வதிக்கப்பட இன்னொரு குணாதிசயம் என்ன தெரியுமா? உண்மை தன்மை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த இடத்துல போவா சொல்லுகிறார், நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டேன். உன் புருஷன் மரித்து போய் கூட உன் மாமியாருக்கு நீ செய்ய வேண்டியதை எல்லாம் செஞ்சு, உன் இனத்தெல்லாம் மறந்து, உன்னுடைய காரியங்கள்லாம் மறந்து நீ செஞ்சதை நான் என்ன செஞ்சேன்? கேள்விப்பட்ட உண்மை தன்மை. அந்த இடத்துல எப்படியும் வாழலாம் என்ற ஒரு சூழ்நிலைமை. ரூத் இப்ப இருக்கிற அழகெல்லாம் என்னங்க? இப்ப இருக்கிற அழகெல்லாம் வச்சது இன்னும் ஆட்டம் ஆடுறோம் இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ போன்ல ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, அழகா இல்லாதவர்களை கூட, ஆமா, அதில் போட்டு ஃபில்டரை போட்டு 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 எத்தனை போட்டோ. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லாவே இல்லாத கரையில காக்கா மாதிரி இருக்கிறவங்க கூட வெள்ளைக்காரிய போல மாறக்கூடிய போன்ல அவ்வளவு வந்துச்சு. இதனாலதான் உலகம் கெட்டு போய் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா.
அவ அந்த காலகட்டத்துல ரூத் ஒரு அழகுள்ளவளா இருந்தாள். ஆனா அந்த இடத்துல அவளுக்குள்ள என்ன தெரியுமா, உண்மை தன்மை இருந்தது. ஹல்லேலூயா. அதனாலதான் அவ ஆசீர்வதிக்கப்பட்டாள். அதனாலதான் அவ ஆசீர்வதித்து உயர்த்தப்பட்டாள். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த இடத்துல போவாஸ் கேள்விப்படுகிறார். உன் காரியத்தெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். உன் மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமை. இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையில தவறி இருக்கிறோம். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், புருஷனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் தவறி இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறோம். முதலாவது ஆண்டவர் இறங்கி வரும் பொழுது ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கறது, உன் குடும்பத்தை நீ எப்படி நடத்தின, உன் குடும்பத்துக்கு நீ என்னெல்லாம் செஞ்ச. அல்லேலூயா. சத்தம் வராதுன்னு தெரியும், ஆனா சத்தம் போட்டுதான் ஆகணும். ஒரு குடும்பத்துல நல்ல தலைவனா இருக்கிறாயா? ஒரு குடும்பத்துல நல்ல குணஸ்தாலியான ஸ்திரீயாய் ஒரு மனைவியாய் நீ இருக்கிறாயா? ஒரு குடும்பத்துல உன் தாய் தகப்பனுக்கு நல்ல ஒரு பிள்ளையா இருக்கிறாயா? குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை தவறி விடுகிறோம். முதல் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டியது, குடும்பத்தை ஃபர்ஸ்ட் கவனிக்கணும், அடுத்துதான் மற்றவங்களுக்கு செய்யணும். அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை எத்தனை பேர் செய்யாத இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க மற்றவங்களுக்கு போய் செஞ்சா அதெல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டார். நீ தானம் பண்ணாலும் தர்மம் பண்ணாலும் நீ போய் மற்றவங்களுக்கு இறங்கினாலும் யூஸே கிடையாது. முதல் உன்னை நம்பி தன் வீட்டை விட்டு, தன் தாய் தகப்பனை விட்டு, தன் எல்லா பாசங்களை விட்டு உன் கரத்தை பிடித்து நீதான் தொணன்னு நம்பி வரா தெரியுமா? அவளை நீ நடத்தாம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நடத்தி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அல்லேலூயா. கரங்களை தட்டி. எவ்வளவு பெரிய தியாகங்க. ஒரு பெண் ஒரு குடும்பத்துல எத்தனை வருஷம், ஒரு 24 வருஷம் 23 வருஷம் செல்லமாய் தாய் தகப்பன் என்ற ஆசை பாசத்தோடு வாழ்ந்திருந்த ஒரு பெண் எல்லாத்தையும் விட்டு இனி என் கணவர் தான் கரத்தை பிடித்து வாழ்வானாலும் தாழ்வானாலும் பைபிள் வச்சுட்டு சொல்லுவோம், எல்லா நேரத்திலும் நான் உனக்கு துணையா இருப்பேன்னு கூட்டு வந்துட்டு கை பிடிச்சிட்டு வீட்டில் விசாரிக்கிறத, நீ சாப்பிட்டியான்னு கேட்கறதில்ல, இன்னைக்கு என்ன சமைச்சன்னு கேட்கறதில்ல, வீட்டுக்கு செய்ய வேண்டிய காரியத்தில். ஆனால் அந்த ரூத்து பார்த்தீங்கன்னா தன் கணவர் இறந்த சூழ்நிலையில கூட தன் மாமியாருக்கு செய்ய வேண்டியதை செய்தாள். கரங்களை தட்டி கர்த்தர் பார்க்கிறார். விட்டுட்டு போயிருக்கலாம். அந்த கிளவி கூட யார் இருப்பா? இது கிளவி ஆயிடுச்சு, இது எல்லாம் முடிஞ்சிச்சு, இனி நான் ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஜாலியை தான் எதிர்பார்க்கிறோம். எங்கேயாவது போனா ஜாலியா, குடும்பத்தை விட்டு வந்துடலாம், ஜாலியா இருப்போமா? உங்க ஜாலியில உங்க குடும்பத்தோடு தான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. முதல் குடும்பத்துல ஜாலி, அதுக்கப்புறம் தான் வெளியே நீங்க என்ன செய்யணும்? ஜாலியை தேடணும். குடும்பத்தை துடிக்க விட்டுட்டு நம்ம மற்றவங்களோட கூட ஜாலியா இருக்கிறது அதுல பலன் இல்லை. அல்லேலூயா. இந்த வருடம் ஒரு தீர்மானம் எடுங்க. குடும்பத்தை கவனிக்காதவர்கள் எல்லாம், குடும்பத்துக்கு இதுவரையிலும் செய்யாத கடமைகள் எல்லாம் நான் இனி செய்வேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தம் வராது இதுக்கெல்லாம். அல்லேலூயா. என் கணவருக்கு செய்ய வேண்டியதை நான் செய்வேன். என் கணவரை கவனிக்கக்கூடிய காரியத்துல நான் கவனிப்பேன். அந்த மனுஷன் நல்லவனோ கெட்டவனோ குடிகாரனோ பிச்சைக்காரனோ, எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை இதுதான், எனக்கு கொடுத்த கணவர் இவர்தான், எனக்கு கொடுத்த உறவு இதுதான். அதிலே அவள் எப்படி இருந்தாள்னா உண்மைத்தன்மை உள்ளவளா இருந்தா. அடுத்த வாசிமா ரூத்தின் புத்தகம் 3:10. அடுத்து பாத்தீங்கன்னா அவளுடைய குணம் என்னன்னா உத்தமமான குணம். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், அழகுள்ளவளா இருந்தா, அவளுக்கு வயது வாலிப வயது, அவள் நினைச்சா ஒரு வாலிபனோடு கூட தரித்திரனோடு கூடவோ ஐஸ்வர்யவானோடு கூட அவ போய் இருக்கலாம். ஏன் தெரியுமா போகல? எதனால போகலன்னா அவ உத்தமமான குணம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லுகிறார். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தில் ஆசீர்வதிப்பார். எனக்கு வீட்டுக்காரர் சரியில்லைன்னா வேற வீட்டுக்காரர் செட் பண்ணிக்கிறது. அல்லேலூயா.
இன்னைக்கு மனைவி சரியில்லைன்னா வேற ஒரு மனைவியை செட் பண்ணிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில இதெல்லாம் மிக தவறு. ஆண்டவர் கொடுத்த துணையை உன்னால சரிப்படுத்த முடியும். அல்லேலூயா. முழங்காலை படியிட்டு இரவும் பகலோ உன் கணவருக்காக ஜெபித்து பார், உன் மனைவிக்காக ஜெபித்து பார். அவங்க மாறலன்னா என்கிட்ட வந்து கேளு. அல்லேலூயா. ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை ஜெபத்திலே உண்டு. அல்லேலூயா. அவன் நினைச்சா ஒரு ஐஸ்வர்யவான் பின்னாடி போயிருக்க முடியும், ஒரு தரித்திரன் பின்னாடி போயிருக்க முடியும். ஆனா அவ எப்படி இருந்தானா, தன் உத்தம தன்மை உள்ளவளாயிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உத்தமத்தை தவறி எத்தனை பேர் நடக்கிறோம். இப்பெல்லாம் லவ்லாம் ஒரு பொண்ணோடு கூடலாம் வர்றதில்லை. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்காக பேசுறேன். பார்க்குற இடத்துல எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிறது. அல்லேலூயா. போய் நீ விழக்கூடிய இடம் பயங்கரமானதா இருக்கும். கர்த்தர் பேசுறார். ஒரு பொண்ணெல்லாம் லவ் பண்றதில்ல. இப்பெல்லாம் லவ் பண்றதெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா டைம் பாஸ் ஆயிடுச்சு. எனக்கு சொல்றேன், நீ எத்தனை பேரை இடரல் ஆக்கி கொண்டிருக்கிறையோ அத்தனைக்கும் பதில் சொல்லி ஆகணும் கர்த்தருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய கண் பார்த்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய கண் பார்த்து கொண்டே இருக்கிறது. பயபக்தி இன்னைக்கு இல்லை. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தரையே லவ் பண்ணி ஒருவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குடும்பமா. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. லவ் பார்க்கறவங்களெல்லாம் லவ் வருது. அல்லேலூயா. பார்க்கறதெல்லாம் பார்த்து பரவசம் ஆயிடுறோம். அல்லேலூயா. அதான் சொல்றேன்ல, இந்த பார்த்து இதுக்கு பார்க்கறவங்க பார்த்து வந்து சொல்ற பிள்ளைங்க கிட்ட, பெண் பிள்ளைங்க கிட்ட சொல்லும் பொழுது அதுங்க விழுந்து போயிடுது பாருங்க, மரமண்டைங்களா இருக்குதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் யாரு, அவன் பேக்ரவுண்டுன்னா, அவன் குடிக்காரனா, அவன் கஞ்சா அடிக்கிறவனா, அவனுடைய கேரக்டர் என்ன தெரியல. கொஞ்சம் அப்படி கிழிஞ்சு போன பேண்ட், கொஞ்சம் முடிகிடியெல்லாம் ஒரு ஸ்டைலா வந்தா இவர் தான் மன்மதன் இதுக்கு. அல்லேலூயா. ஆமா. அப்படியே மயங்கி விழுந்து போய் கிடக்குறது. அதனுடைய கேரக்டர், அது குடும்பத்தை எவ்வளோ ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் தெரியறது இல்லை. கொஞ்சம் ஸ்டைல் பண்ணிட்டு வந்து நின்னா இது பரவசமாய் நின்று விடுகிறது. அல்லேலூயா. கவனம் இல்லை. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. உட்காரும் பொழுது எழுந்துக்கும் பொழுது என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன். என் பிள்ளைகளை நீங்க தனியா கூப்பிட்டு கேட்டு பாருங்க. இதெல்லாம் தப்பு. கர்த்தர் எதை கொடுக்கிறாரோ அதுதான் இன்னைக்கு சொல்றேன். இயேசுவின் நாமத்துல சொல்றேன். என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பிச்சைக்காரனை கையை காமிச்சு பண்ணுனா கூட நான் அதுக்கு கீழ்ப்படிய தயாரா இருக்கு. அல்லேலூயா. கரங்களை தட்டி அவருடைய விருப்பம்தான், அவருடைய சித்தம்தான், அவருடைய நோக்கம்தான், அவருடைய தீர்மானம்தான். அல்லேலூயா. அப்ப பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி உங்க அரவணைப்புல உங்க அன்புல வச்சுக்கோங்க. பிள்ளைகளை இரவுல தூங்கும் போது சொல்லி கொடுங்க. இப்படிலாம் இருக்கணுமா, அப்படிதான் வருவாங்க, அப்படிதான் வருவானுங்க பொறுக்கி பசங்க, அதெல்லாம் நம்பிடாத. அப்படிதான் அன்பா சொல்லுங்க. போட்டு தம்ம தும்முன்னு அடிச்சு இது பண்ணாதீங்க. அன்பா சொல்லுங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பா சொல்லி எதை எதை சரிப்படுத்த முடியுமோ நீங்க கண்ட்ரோல் பண்ணி வைத்து பாருங்க. உங்க பிள்ளைகள் கண்டிப்பா மாறுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நிதானமா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முடிவெடுக்கணும். நீ எதை செய்யாத சொன்னா அதை தான் அது செய்யும். அல்லேலூயா. நீ எந்த பக்கம் ஏன்னா வயசு அது மாதிரி அன்பா சொல்லி பாரு, இது தவறு, இது நீ செய்யக்கூடாது. நீ கடவுளுடைய பிள்ளை, உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நீ நினைச்சு பார்க்கறதுக்கும் மேலாக உனக்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறாரு. அந்த நாள் வரவையிலும் காத்துரு. ஆசை வரதான் செய்யும், உனக்கு ஆசை பெருகதான் செய்யும். இதெல்லாம் தாண்டி நான் வந்திருக்கிறேமா அப்படின்னு நீங்க அன்பா சொல்லி பாருங்க. நிச்சயமா உங்க பிள்ளைகள் கேட்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உத்தமளா இருந்தார். வாலிப மகள் அழகுள்ளவள், ஐஸ்வர்யவான் பின்னாடி போல அழகழகா ட்ரெஸ் பண்ணின்னு வந்துட்டா உடனே விழுந்துரும். கொஞ்சம் முடிய ஸ்டைல் பண்ணிட்டு வந்துட்டா அவர் தான் ஹீரோவா தெரிகிறார். அல்லேலூயா. உன்னை வஞ்சிக்கவே அவன் மூளையும் பிசாசு வருதுன்னு தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனமா இருக்கணும் வாலிப பிள்ளைகள், ஜாக்கிரதையா. நம் திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய உறவு உத்தமமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி நீங்க பழகிற பழக்கத்தின் நடுவிலே கர்த்தர் ஒருவர் நடுவில் இருக்கிறார் என்பதை அறிய வேணும். ஒரு பையன் வந்து உங்ககிட்ட போன் நம்பர் கேட்கறான்னா கொடுத்துடக்கூடாது. எங்க அம்மா கிட்ட நான் கேட்டுட்டு கொடுக்குறேன் சொல்லு, அடுத்த வாட்டி உன் பக்கத்திலே வரமாட்டேன். அல்லேலூயா.
ஈனு இழிச்சிக்கின்னு ஃபோன் நம்பரை கொடுத்துருது. நைட்டானா மெசேஜ் தான். அல்லேலூயா. ஆமாம், நைட்டு ஃபுல்லாக மெசேஜ் தான். உங்ககிட்ட ஒரு ஃபோன் நம்பரை ஒருத்தன் கேட்குறான்னா என் ஃபோன் நம்பர் உனக்கு எதுக்குன்னு கேட்கணும். ஈனு இழிச்சு ஃபோன் நம்பரை கொடுத்துறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் மெசேஜ் 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 மெசேஜ். மாட்டிக்காதீங்க, தயவு செஞ்சு. மாட்டிட்டா திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பான வார்த்தையாய் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய திருச்சபையில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோ சாட்சி பெற்று சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி. நான்காவதாக, போவாசோடு கூட நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையில சரியான ஒரு உடன்படிக்கையிலே அவ உறுதியாய் இருந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம் தேவனோடு வைத்திருக்கிற உடன்படிக்கை, ஹல்லேலூயா, அந்த உடன்படிக்கையிலே அவள் எப்படி இருந்தாள் என்றால் உண்மை உள்ளவளாய் இருந்தாள். போவாசோடு கூட எனக்கு கொடுக்கப்படுகிற வாழ்க்கை இதுதான், எனக்கு இதுதான் கர்த்தர் வச்சிருக்கிற வாழ்க்கை இதுதான், உடன்படிக்கையிலே உண்மையாய் இருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு புத்தகம் 31ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராகில ஒருவர் வாசி. முடிக்க போறேன், யாராகில ஒருவர் வாசி. 31 வாசி. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியின் மீது நினைப்பா இருந்தது. எப்படி யோபு சொல்லுகிறார், தேவனோடு என் நேசரோடு கூட இருக்கிற உடன்படிக்கை. போவாஸ், இயேசு என்ற போவாசோடு கூட வைத்திருக்கிற உடன்படிக்கையில அவ உத்தமம் உள்ளவளாய் இருந்தால். கரங்களை தற்றி நல்ல உற்சாகத்தோடு. அவளுக்குள்ள எத்தனை குணாதிசயம்? 4 குணாதிசயங்கள் இருந்தது. முதலாவது, உறுதியான தன்மை உள்ளவளாய் இருந்தால், உண்மை தன்மை உள்ளவளாய் இருந்தால். அடுத்து, உத்தமம் உள்ளவளாய் இருந்தால். சரியான உடன்படிக்கையிலே அவள் உண்மையாயிருந்தாள். கரங்களை தற்றி ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலோ அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம உண்மையா இல்லாத போது கூட நம் தேவன் நமக்கு உண்மையா இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தற்றி. எவ்வளவு ஒரு நல்ல தேவனுங்க. நான் உண்மையா இல்லாத போது கூட என் வாழ்க்கையில உண்மையா இருந்தார். நான் பாவியா இருக்கும் பொழுது கூட என்னை நேசித்த ஒரு அன்பு. நான் தவறான வழியில சென்ற போது கூட அவர் எனக்கு உண்மையா இருந்தார். தன்னை மாற்றி கொள்ளவே இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உண்மையானவருக்கு இனி நான் உண்மையும் உத்தமுமாய் இருப்பேன் என்று சொல்லுவர்கள் மட்டும் நல்ல உறுதியாய் கரங்களை தற்றி நல்ல கரகோஷத்தோடு ரமணா ஷாக்கா துரபால எல்லா கண்களை மூடி, நான் உண்மையா இல்லாத